இந்த படத்தோட ஹீரோ கோமல் ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருக்கா. ஃபங்கின்னு ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 4 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிச்சு தரேன்னு சொல்லி கமிட் ஆகுறான். ஆனால் அந்த படத்துக்கு 40 கோடி வரைக்கும் செலவு பண்ணி முக்கால்வாசி படத்தை மட்டும் எடுத்து வச்சு ப்ரொடியூசருக்கு பெரிய சாக்கா கொடுத்துட்றான். அதை கேட்டு அவரும் மயங்கி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு. அங்கே அந்த ப்ரொடியூசரோட பொண்ணு சித்ரா அவங்க அப்பாவை பார்த்துட்டு டைரக்டர் கோமலை கூப்பிட்டு நீ இந்த படத்தை 1 கோடிக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுத்தாகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அதை கேட்ட கோமலும் வேறு வழி இல்லாமல் 1 கோடிக்குள்ளே படத்தை எடுத்துறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படியாவது பட்ஜெட்டில் முடிக்கணும்னு ஒவ்வொரு செலவையும் சுருக்க பார்க்குறான். முதல்ல படத்தோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறான். அதோட காசை குறைக்கிறதுக்காக அவங்களோட ஊர்லேயே லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லொக்கேஷன் பார்க்க ப்ரொடியூசர் சித்ராவாக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கோமலோட அம்மா வந்து அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கோமலுக்கு அம்மா மற்றும் ஒரு தங்கச்சி இருக்கா. அங்கே தான் சித்ரா அவனை கவனிக்கிறான். கோமல் அவங்க வீட்டை சரியாக கவனிக்க மாட்டான். அவ தங்கச்சிக்கிட்டையும் பாசமாக நடந்துக்க மாட்டான். மொத்தத்தில் அவங்க குடும்பத்தோட ஒன்றா இருக்கவே மாட்டான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மறுநாள் காஸ்டியூம்ஸோட செலவு குறைக்க சித்ரா கிட்ட இருக்கிற ஸ்டைலிஷ் காஸ்டியூம்ஸை கேட்டு அவங்க வீட்டுக்கு வரான். அதோட இந்த படத்தோட ஹீரோயினுக்கும் பேமெண்ட் இன்னும் கொடுக்கல. அதனால அவங்க வரலன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த காஸ்டியூம்ஸை போட்டுட்டு காமிக்க சொல்கிறான். அதுக்கு சித்ராவும் சரின்ட்டு அந்த காஸ்டியூம்ஸை போட்டு வரான். அதை பார்த்த கோமலும் அவன் ஆளுகளை மயங்கி அவனுக்கே தெரியாமல் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். பிறகு லொக்கேஷன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட டீம்ஸையும் மொத்தமாக கூப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே இந்த ஒர்க்கர்ஸ், லேபர்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாம் தங்குறதுக்காக ஒரு ஹோட்டலில் பிடிச்சி ஒரு ரூமுக்கு 8 பேர் மாணிக்க தங்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறதுனால அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள ஒரு கெட் டுகெதர் மீட் பண்ணலான்னு போய் சொல்லி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறான். கடைசி வரை அவங்கக்கிட்ட எதையும் சொல்லாமல் அவங்கள வச்சு அந்த படத்தை எடுத்துடுறான். நாட்கள் போக போக ஹீரோயின் சித்ராவுக்குமே அவனை ஒரு கட்டத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் திடீர்னு கோமல் சித்ராட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அப்போ சித்ராவும் அவனை பார்த்து உங்கள் குடும்பத்துக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன், என்ன எப்படி நீ வச்சு பார்த்துப்ப, முதல்ல உன் குடும்பத்தை போய் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அவனும் அவன் செய்த தவறுகளை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்க அம்மா கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட தங்கச்சி கல்யாணத்துலையும் கலந்து கொண்டு முன்ன நின்று நடத்தி வைக்கிறான். அதே போல் இந்த பக்கம் படத்தையும் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறான். இதெல்லாம் பார்த்த சித்ராவும் அவனோட மாற்றத்தை பார்த்து அவன்கிட்ட போய் அவனோட லவ்வை சொல்கிறான். அவனும் அவனோட காதலை சந்தோஷமாக ஏற்றிக்கிட்டு அவங்க படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு போய் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அதோட இந்த படமும் முடியுது.